ஹாய் ஆல் எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச அண்ட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். என்னென்னா எல்லா ஆண்களுக்கும் மனசுக்குள்ளே இருக்கிறது நம்ம பார்ட்னரை ஹாப்பியாக வச்சுருக்கோமா, திருப்தியாக இருக்காங்களா அப்படின்றது தான். ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி ஒரு வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் டிஸ்க்ளைமரை ரீட் பண்ணிவிட்டு வீடியோவை பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் இது முழுக்க முழுக்க சொல்லியிருக்கிறது சில விஷயங்கள் ஆய்வுகளில் சொல்லப்பட்டது அண்ட் சில விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சிட்டது, படித்து தெரிஞ்சிட்டது அண்ட் அந்த மாதிரி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அதாவது லாஸ்ட் ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். என்னென்னா உடலுறவு நிலைகள், அதாவது இத்தனை வகைகளில் உடலுறவு பண்ணலாமா, இத்தனை நிலைகளில் பண்ணலாமா அப்படின்னு அப்லோட் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ அது கிட்டத்தட்ட 6 to 7 நிலைகள்னு நினைக்கிறேன். அதில் ஒரு நிலை தான் கிட்டத்தட்ட நிறைய விமென்ஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா சாட்டிஸ்ஃபைடாக இருக்கக்கூடிய நிலை கவுகேல் நிலை. ஓகேங்களா? இதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த நிலை தான் கிட்டத்தட்ட 60% பெண்களுக்கு உடலுறவை திருப்தியாகவும் உச்சமடைஞ்சு ஒரு முழுமையான ஒரு நிலை உடலுறவு அந்த சுகத்தையும் அந்த தேவையும் ஃபுல்ஃபில் பண்ணுறதாக ஆய்வுகளில் சொல்லியிருக்காங்க. 60% பேர் விமென்ஸ் இதை தான் விரும்புகிறாங்கன்னு சொல்லி ஒரு சில ஆய்வுகளில் சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த நிலை என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சவங்க இட்ஸ் ஓகே. ஓகே, என்னென்னா நார்மலாக உடலுறவு அப்படின்றது பெண் கீழேயும் ஆண் மேலேயும் பண்ணுவாங்க. பட் இது பார்த்திங்கன்னா டோட்டலாக அப்படியே ரிவைஸ்டாக இருக்கும். ஆண் கீழேயும் பெண் மேலேயும் பண்ணக்கூடிய நிலை தான் கவுகில் நிலைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த நிலை தான் கிட்டத்தட்ட 60% உமனுக்கு பார்த்திங்கன்னா உடலுறவில் முழு திருப்தியை கொடுக்கறதா ஆய்வுகளை சொல்லியிருக்காங்க. ஓகே, இதில் ஏன் அப்படி இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன். இதனால பார்த்திங்கன்னா முழுக்க ஆண் கீழே படுத்துக்குவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ ஆணோட 2 கையுமே பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீயாக தான் இருக்கும். பெண் மேலே உடலுறவு பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆணோட உறுப்பில் தன்னோட பெண்ணுறுப்பை ஆண் உறுப்புக்குள்ளே வைக்கிறதுக்கான முயற்சி பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்து என்ன ஆகும் அப்படின்னா இப்போ இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கும்போது ஆணோட கை அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா நல்லா மார்பு நல்லா ப்ரெஸ் பண்ணலாம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா வாய் வச்சு மார்பு காம்புகளில் வாய் வைக்கலாம், லிப் கிஸ் பண்ணலாம். மொத்தமாக பெண்ணோட அந்த பேக் சைடை லைட்டாக மசாஜ் பண்ணலாம், லைட்டாக உரசி விடலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயம்லாம் இருக்கும்போது பெண்ணுறுப்பு அப்படின்றது அந்த ஆணுறுப்பு உள்ளே வர்றதுக்கான வேலையை பார்த்துட்ருக்குன்றபோது அவங்களுக்கு ஒரு முழுமையான சுகம் கிடைக்கும். ஓகேங்களா? பட் இதே யோசிச்சு பாருங்களேன், ஆண் மேலேயும் பெண் கீழேயும் பண்ணும்போது இந்த வாய்ப்பு ஆணுக்கு கிடைக்காது. ஓகேங்களா? ஏன்னா கை 2 கீழே தான் ஊனியிருப்பாங்க, பெட்டில் தான் ஊனியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இது ஒரு ரீசன். அண்ட் ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா இதனால நல்ல முன் விளையாட்டுகள் கிடைக்கும். இந்த மாதிரி நான் சொன்னேன்ல, நல்லா லிப் கிஸ் பண்ணுவாங்க, நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுவாங்க அப்படின்றது. அண்ட் இது ஒரு காரணம். ஓகேங்களா? நல்லா முன் விளையாட்டை பார்த்திங்கன்னா நல்லா அவங்களுக்கு ஃபுல்ஃபில்லாக கிடைக்கும். ஸோ தட் அங்கேயே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நிறைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்க ஆரம்பிச்சிரும். இது ஒரு ரீசன். ஓகேவா? அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா வெறுமனே ஒரு ஆண் உறுப்பு பெண் உறுப்புக்குள்ளே போடுறதை தாண்டிட்டு கிளிட்ரோசஸை நல்லா மேலே மோதுதல், அதை நல்லா பெனிட்ரேட் பண்ணி அதை உரசும்போது கிடைக்கக்கூடிய அந்த ஃபீல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குன்னு நிறைய ஆய்வுகள்லேயே சொல்லியிருக்காங்க. ஸோ இதனாலையுமே பார்த்திங்கன்னா உண்மையாகவே ஒரு உடலுறவு திருப்தி கொடுக்கறது பெண்ணுறுப்பை தாண்டி அந்த கிளிட்ரோசஸ் அந்த 2 இதழ் மாதிரி இருக்கும், அது மேலே அந்த உரசும் ஆண் உறுப்பு அப்படின்றது உரசும். ஸோ இது அவங்களுக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது, நல்ல ஃபீல் கொடுக்கும். ஒரு நல்ல உச்சமடைஞ்சு முழுமையடைறதுக்கு உண்டான ஃபீல் ரொம்ப நல்லா கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால தான் பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்குது. அண்ட் இது இல்லாமல் காமனாக இந்த மாதிரி உடலுறவு பண்ணும்போது கம்பேர் வித் நார்மலாக நம்ம பண்ணுற உடலுறவும் போது இதுக்கு நேரம் அப்படின்றது ரொம்பவே அதிகமாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு 5 நிமிஷம் உங்களுக்கு வந்துடும்னு சொல்கிறீங்க இல்லையா? நீண்ட நேரம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, எனக்கு ஒரு 1/4 மணி நேரம் வேணும், அரை மணி நேரம் வேணும்னு நினைக்கிறவங்களாம் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நிச்சயமாக இதுக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 1/2 மணி நேரம்னா அது ஆகும். சரிங்களா?
பெனிட்ரேட் பண்ணி. ஸோ இதை வந்து அப்படியே ரிவர்ஸில் வந்து அதை ஆன் பண்ணுறதை பெண் பண்ணுவாங்க. உள்ள பெண் உறுப்பை ஆண் உறுப்புக்குள்ள விட்டு விட்டு எடுக்கும்போது கிடைக்கக்கூடிய அந்த ஃபீல் அப்படின்றது ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் நான் சொன்ன மாதிரி இதுக்கு நார்மலாக பண்ணுறதை விட நான் கொஞ்சம் டைம் அதிகமாகும். இது வந்து உங்களோட உடலுறவு அந்த நேரத்தை வந்து அதிகரிக்கும். இதுவுமே ஒன் ஆஃப் த ரீசன் சரிங்களா. அதனால 2வது இந்த மாதிரிலாம் பண்ணும்போது சின்ன 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 என்னென்னா பேசுவாங்க. பொதுவாகவே உடலுறவில் ஆணோட கம்பேர் பண்ணும்போது ஒரு கணவன் மனைவி இருக்காங்க அப்படின்னா ஒரு கணவனோட கம்பேர் பண்ணும்போது மனைவி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட நீடு, அவங்களுக்கு எது நல்லா இருக்குது, எது வேணும் வேணான்றதை பேசுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மி, பர்சன்டேஜஸில் கம்மி. ஓகேவா. ஆண்கள் வந்து சொல்லுவாங்க, பட் ஆனால் பெண்கள் வந்து அதை சொல்ல மாட்டாங்க. பட் இந்த நிலையில் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இல்லை இது இப்படி இப்படி பண்ணாதீங்க, இப்படி பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ தட் இது வந்து பார்த்திங்கன்னா உடலுறவில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய டிஸ்கம்ஃபர்ட் என்ன, இல்லை கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறது என்ன அப்படின்றது எல்லாத்தையுமே தெளிவாக சொல்கிறதுக்கு ரொம்ப நாளாக உங்களே யோசிச்சுட்டு இருப்பீங்க. இவளுக்கு என்னதான் மனசுக்குள்ளே இருக்குது, நம்ம நல்லா பண்ணுறோமா பண்ணல, அந்த மாதிரியான சில விஷயங்கள் எல்லாமே அந்த டைமில் உங்களுக்கு வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். இது உங்களுக்கு அந்த மாதிரியான இதில் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. அதுக்கடுத்து இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாலே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னும் போதே அந்த டிப்ரெஷன் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இஃப் இன்கேஸ் இந்த மாதிரி உடலுறவு சார்ந்து இல்லை உங்கள்கிட்ட வந்து தெளிவாக பேச முடியாது, இது ஒரு ரீசனாக மைண்டில் ரொம்ப நாள் குழப்பிகிட்டே இருக்காங்க அப்படின்னா இந்த உடலுறவு நிலையில் நீங்கள் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. திறந்த மனநிலையில் அவங்க இருப்பாங்க. ஸோ இது எல்லாம் சேர்ந்து பண்ணும்போது டிப்ரெஷன் அப்படின்றது ரொம்ப 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 கம்மியாக இருக்கும். ஓகேங்களா. அங்கே மன அழுத்தம் குறைவாக ஆக ஆரம்பிச்சிருச்சுனாவே அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சரியாக நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த உடலுறவு நிலை வந்து இந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குதுன்னு நிறைய ஆய்வுகளில் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இன்கேஸ் உங்கள் பார்ட்னரோட இந்த உடலுறவு சார்ந்த விஷயங்களில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, ரொம்ப நாள் ஒரு கோல்டு வார் போயிட்டே இருக்குது, இல்லை ஓப்பனாக பேசாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு இந்த உடலுறவு நிலையை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் கண்டிப்பாக நான் இதை சொல்லும்போது ஒரு சில பேர் சொல்லுவீங்க, என் ஒய்ஃப் இதுக்கு சம்மதிக்க மாட்டாங்க, மேலேருந்துலாம் பண்ண மாட்டாங்க, என்னையே தான் சொல்லுவாங்க அப்படின்னு. அது வந்து உங்கள் ஒய்ஃபு கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மொழி உரையாடல் ஒன்று இருக்கும். ஓகேங்களா. ஸோ அவங்களுக்கு ஒரு சில விஷயங்களை எப்படி சொல்லி புரிய வைக்கணும், எப்படி சம்மதிக்க வைக்கணும் அப்படின்னு கணவனாகவும் இல்லை நீங்கள் மனைவியாக பார்த்துட்ருக்கீங்கன்னா மனைவியாகவும் உங்களுக்கு புரியும், உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி எடுத்து புரிய வச்சு இந்த மாதிரி ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அவங்க பேசாமல் இருந்தாங்கன்னு நினச்சிங்கனாலும் உங்களுக்கு ஆனால் எடுத்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து 100% கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடைக்காது. ஸோ இதை என்ஜாய் பண்ண விட்டுருங்க. ஒரு 10 டைம் 15 டைம் நல்லா அவங்க என்ஜாய் பண்ணட்டும். கொஞ்சமாக அவங்க வந்து பேச ஆரம்பிப்பாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று சொல்லுவாங்க. ஏங்க இந்த இடத்துல இதை பண்ணுங்க, ஏங்க இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு நல்ல ஸ்பீச் வந்து உடலுறவில் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஆரம்பிக்கும். உடலுறவு இந்த மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சுனாலே உங்களுடைய மற்ற பிரச்சனைகள்லாம் குறைஞ்சி உங்கள் லைஃப் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக லீடாக அது வந்து ஒரு தூண்டுகோலாகவும் ஒரு விதமான சப்போர்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மாதிரி உங்களுக்குன்னு ஒரு சில மொழிகள் இருக்கும், அதை வச்சு நீங்கள் வந்துட்டு அவங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அண்ட் ஒருவேளை முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம், நான் சொன்னது 100ல் 60% உமன் தான் இந்த நிலை வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை உங்கள் கணவனோ இல்லை உங்கள் மனைவியோ பேலன்ஸ் இருக்கிற அந்த 40%க்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா 40% அப்படின்றது மிக்ஸ்டு ஃபீலாக இருப்பாங்க. அதாவது இந்த கவுபிள் பொசிஷனாக இருந்தால் கூட என்ன இதுவே பண்ணிகிட்ருக்கீங்க, போர் அடிக்குது அந்த மாதிரி இருக்கலாம். இல்லை கம்ஃபர்டபுளாக ஆண் வந்து மேலேருந்து பண்ணிவிட்டு இவங்க கீழேருந்து பண்ணுறதே கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணலாம். ஸோ இது மாதிரி மிக்ஸ்டாக இருக்கும். ஓகேங்களா. பட் பர்சன்டேஜ் வைஸ் ஆய்வுகளில் 60% இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி கவுகிள் பொசிஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். பட் இது உங்கள் ஒய்ஃப் என்ன விரும்புகிறாங்க, இல்லை உங்களுக்கு என்ன விரும்புகிறீங்க அப்படின்றத பேசி, அதுக்கு தான் நான் சொன்னேன் பேசி திறந்த உரையாடல் உடலுறவு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு என்ன வழி அப்படின்றத யோசித்து நீங்கள் வந்து செயல்படுங்க. மெயினாக உங்கள் மனைவியோட மனசையும் அதே மாதிரி தான் கணவனுக்கும் அதுதான், கணவனோட மனசையும் 2 பேரும் அவங்கவுங்களோட மனசறிஞ்சிட்டு நீங்கள் வந்துட்டு நல்லா
வந்து உடலுறவில் ஈடுபடுங்க. அதுவே உங்களுக்கு வந்து ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். என்ஜாய் யுவர் லைஃப் அண்ட் ஹாப்பி யுவர் லைஃப் அண்ட் ஹாப்பியாக வந்து லைஃப்பை வந்து நீங்கள் வந்து லீட் பண்ணுங்கள். அண்ட் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்ன விஷயங்கள் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வந்து ஒரு விதமான ஒரு அறிவு சார்ந்து இல்லை ஏதாவது ஒரு வகையில் ஒரு மோட்டிவேஷனாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் பேசலாம்.